நான் வந்து தீவன புல் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பல்லவர்மேடு கிழக்கு பகுதியில் எங்கள் நிலம் இருக்குது. இது வந்து கோ4, கோ3, வேலி மசால், அகத்திக்கீரை, கற்பூர பயிர் வச்சுட்ருக்கேன் நான். எனக்கு வந்து இங்கே தினமும் வந்து மாடு வச்சுருக்கவங்களாம் வந்து டெய்லி வந்து தினமும் வந்து புல் வாங்கிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து தினமும் வந்து புல் வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கட்டுக்கு 20 ரூபான்னு மேனிக்கு 20 பேர் வரதுனால 400 ரூபா டெய்லி எனக்கு வருமானம் வருது. அதில் எங்கள் சொந்த உபயோகத்தை எங்கள் மாட்டுங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் போட்டுட்ருக்கோம். இதில் நாங்கள் வந்து இப்போ விதை குச்சியாகவும் கொடுக்குறோம். மற்றவங்களுக்கு பயிர் பண்ணுறதுக்காக விதை குச்சியாகவும் கொடுக்குறோம். விதை குச்சி வந்து 1000 குச்சி வந்து 400 கொடுக்குறோம். இப்போ ஒரு ஏக்கராவுக்கு வந்து 16000 குச்சி தேவைப்படுது. 16000 குச்சி நாங்கள் தை மாதத்தில் வந்து அதிகபட்சமாக அந்த மழை சீசன் முடிஞ்சு உடனே நடுறதுனால நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் தை மாதம் வந்து ஏற்ற நேரமாக இருக்கும் நடுவுக்கு வந்து சும்மா ஒரு 3 சால் 4 சால் ஏறு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 டன் எரு மாட்டு சாணம் எரு விட்டுறோம். நாங்கள் எரு கொட்டிட்டு நட்டுடுவோம். அந்த பார் அமைச்சு நட்டுட்டு ஒரு மாதம் பொறுத்து களை எடுத்துருவோம். களை எடுத்து ஒரு மாதம் பொறுத்து மண் அணைச்சி தண்ணி பாய வச்சுட்டோம்னா நம்ம 3வது மாதம் முதல் அறுவடை வந்து 3வது மாதம் நமக்கு அறுவடைக்கு வந்துடுது. அடுத்த கிராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடும். முதல் கிராப் மட்டும்தான் 3 மாதம் நடுவு நடுறதுனால 3 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும். இது வந்து அதிகப்படியான பூச்சியோ நோயோ எதுவும் தாக்குறதில்லை. இதில் நம்ம தொழுவுரம் தான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். இதுக்கு ஒரு 3-4 அறுப்புக்கு அப்புறம் தொழு எருமை கொட்டிட்டு லேச மண் அனுப்பிச்சி விட்டுட்டோம்னாக்கா திரும்ப அது வந்து நமக்கு அடுத்த அறுப்புக்கு கரெக்டாக நல்லா வந்துடுது. இது பூச்சி நோய் எதுவுமே தாக்குறதில்லை. வாழை பயிர் வச்சுட்ருக்கோம். 2 ஏக்கரா பயிர் வச்சுட்ருக்கேன் நான். இதில் வந்து டெய்லி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 சென்ட்டுன்னு கணக்கு பண்ணி வச்சோம்னா கூட நமக்கு வந்து ரொட்டீனாக ஒரு அடுத்த அறுப்பு வந்து 60 நாள் இடைவெளிக்கு அடுத்த ஒரு சுழற்சிக்கு வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. அது டெய்லி மாடுக்கு வந்து இது போகிறதுனால டெய்லி ஒரு 1/2 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் இன்க்ரீஸ் ஆகும். போடாமல் விட்டுட்டோம்னா 1 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் நிச்சயமாக குறையும். இது மாடு வந்து சிறைப்பிடிப்பு திறன் வந்து நல்லா இருக்கும். இதில் மாடு வந்து நல்லா வளமாகவும் இருக்கும். இதுக்கு தண்ணியும் அதிகமாக செலவு தேவையில்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி பாய வச்சோம்னா போதும். இது வந்து இப்போ விதை குச்சி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நான் வந்து 1 லட்சம் குச்சிக்கு மேலே நான் விற்பனை பண்ணுறேன். நான் இது விற்பனை பண்ணனாக்கா இது வந்து ஒரு நம்ம மாட்டுக்காக அறுக்கணும்னாக்கா ஒரு 2 மாதத்தில் அறுக்கலாம். ஆனால் விதை குச்சியாக வைக்கணும்னாக்கா ஒரு 5 மாதம் ஆகும். இது 5 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி உயரத்துக்கு இது வந்துடும். இதில் ஒரு குச்சியில் வந்து நமக்கு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 கரணைகள் கிடைக்கும். இந்த கரணையாக கிடைக்கும். இது வந்து நாங்கள் அதுக்கு திட்டமாக தான் விதை குச்சின்றது வந்து ஒரு 5 சென்ட் அந்த அளவுக்கு தான் வச்சுட்ருக்கோம். எங்களுக்கு டெய்லி வியாபாரத்துக்கு அது டெய்லி கேட்குறவங்களுக்கு அது கொடுத்துட்டு இருக்கிறது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. மற்றபடி இந்த 2 ஏக்கராவும் தீவன புல்லாக தான் நாங்கள் பயிர் வச்சுட்ருக்கோம். இது வந்து தீவன குச்சி நட்டுட்டு முதல் அறுவடைக்கு எப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 சிம்பு 5 சிம்பு தான் அடிச்சிட்ருக்கோம். ஆனால் அடுத்த அறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் 20 சிம்புலேருந்து 30 சிம்பு அடிச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் 2 அறுப்பு 3 அறுப்பு அப்புறம் திரும்பி எரு கொட்டி மண் அடிச்சிட்டு வச்சோம்னாக்கா இன்னும் நல்லா அந்த போத்து வந்து நிறைய பெருசாகி நல்லா அகலமாக வந்துடும். நம்ம எரு எவ்வளோ கொட்டி மண் அணைச்சி வைக்கிறோமோ அவ்வளோ வந்து இந்த போத்து அதிகமாக அடிக்குது. தண்டு நல்லா பெருத்து நல்லா நமக்கு வெயிட்டேஜும் நல்லா கூடி ஏறி வருது. நம்ம விற்பனைக்குன்னு பார்ப்பது சொந்த உபயோகத்துக்குனாக்கா சீக்கிரமாக அறுத்தலாம் ஒரு 40 நாள் 50 நாளில். ஆனால் நாங்கள் விற்பனைக்குன்னு கொடுக்குறப்போ கொஞ்சம் வெயிட் இருந்தால் தான் எடுத்துகிட்டு போகிறவங்க திருப்தி இருக்குதுன்றதுனால நாங்கள் ஒரு 60 நாளில் இருக்கிறோம். இந்த கோ3 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அது பழைய ரகம்ன்றதுனால அது வந்து ஒரு 60 நாள் மேலே 60லேருந்து 70 நாளுக்குள்ளே அறுக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு வருது. ஆனால் கோ4 புதிய ரகம் விட்டுட்ருக்காங்க. அது வந்து நமக்கு 50 நாள்லேருந்து 55 நாளுக்குள்ளேயே நமக்கு அறுக்கிற அளவுக்கு வந்துடுது. ஆனால் கோ3 விட கோ4 நல்ல தண்டு பெருத்து வருது, மிருகாவும் இருக்குது, மாடு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். வெயிட்டேஜ் பார்க்கணும் நல்லா கோ3 விட நல்லா வெயிட் வருது. சிம்படிச்சு வர்றதும் வந்து நல்லா பெரிய நல்லா அகலமாக இலைங்களாம் நல்லா அகலமாக இருக்குது. சிம்படிக்கிறதும் போத்தை கிளம்புறதும் வந்து நிறைய பக்க சிம்பெல்லாம் அடித்து நல்லா வருது. ஈல்டிங் நல்லா இருக்குது. இது வந்து அதிக செலவில்லாத பயிர். இது நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 தடவை எரு கொட்டி ஒரு 6 மாத இடைவெளியில் வந்து எரு கொட்டி மண் அணைச்சோம்னா நமக்கு போதும். இது ஒரு ஏக்கராவுக்கு வந்து நமக்கு ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா அதிகபட்சமாக ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். நம்ம ஒரு வருஷத்தில் நமக்கு இதுலேருந்து வருமானம் பார்த்தோம்னா 50,000 ரூபாய்க்கு குறையாமல் வரும். அது நமக்கு ஒரு வருஷத்தில் செலவுன்னு பார்க்கணும்னா 10,000 ரூபாய் தான் நமக்கு செலவாகும். ஆனால் மற்ற பயிர்கள்லாம் வந்து நடு நட்டுட்டு அறுப்பாக இருக்கணும். அந்த ஒரு நேரம் தான் வேலை. இதை வந்து டெய்லி நம்ம அறுத்து கொடுக்குற வேலை இது. அதுவும் நானும் சொந்தமாக செய்கிறதுனால எனக்கு வந்து இதில் வந்து அதிகப்படியான லாபம் கிடைக்குது. கூலி ஆளுக்கு அதிகமாக செலவு இல்லை. இது வந்து ஒரு தடவை பயிர் வச்சுட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக பயிர் அப்படியே நம்ம இதை எரு கொட்டி மண் அணைச்சி இதை அப்படியே பயிர் வச்சுட்டே வரலாம். இது வந்து
விதை குச்சின்றப்போ விதை குச்சி நான் அவங்க இங்க டவுனா இருக்கிறதுனால வந்து வெளியே யாருக்கும் கிடைக்காது, அவங்க தோட்டம் சொந்தமா வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கையில இருந்து வாங்கிட்டு போறாங்க. இதே கிராமத்துல வச்சிருக்கவங்க எல்லாம் நிறைய பயிர் வச்சாங்கன்னாக்கா அவங்க மாட்டுக்கு சொந்தத்துக்கு நிறைய உபயோகமா இருக்கும். பண செலவு வந்து குறையும். மற்ற தீவனத்தெல்லாம் வச்சு வாங்கி போட்டு காசு செலவு பண்ணி பண்றதை விட இந்த புல்லு போடுறப்போ நமக்கு தீவன செலவு அதிகமா குறையுது. தீவன புல் இல்லாம கோத்ரி கோஃபோர் இல்லாத வேலி மாசால் அகத்திலாம் பயிர் வச்சுட்டு இருக்கிறேன். வேலி மாசால் வந்து நமக்கு அது விதை பயிர். அது விதை வந்து ரொம்ப கடினமா இருக்கிறதுனால வந்து அது ஒரு 10 நிமிஷம் சுடுத்த கொதிக்க வச்ச தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அது கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் அது 1.5 அடி பார் அமைச்சு அதுல வந்து லேசா ரொம்ப ஆழமா போச்சுட்டோம்னாலும் முளைப்பு திறன் கம்மியாயிடும். அதனால லேசா இருக்கிற மாதிரி மேலேயே வச்சு ஊனி வச்சுட்டோம்னா அது வந்து ஒரு 3 மாசத்துல நமக்கு அறுவடைக்கு வரும். 3 மாசம் இது வந்து மொத்த தீவன பயிரை கொடுக்க முடியாது. நம்ம புல்லா கூட அடிஷனல் கூட சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு பயிர் இது வேலி மாசால். புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால வந்து இது கோழிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு கொடுக்கறதுனால நம்ம தீவன பொட்டு செலவு வந்து குறைச்சிக்கலாம். ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ஒரு மாட்டுக்கு 100 ரூபானாக்கா அதுல ஒரு 50 ரூபா அளவுக்கு இது இந்த வேலி மசாலும் அகத்தியும் சேர்த்து கொடுக்கறதுனால நமக்கு ஒரு 50 ரூபா மிச்சம் பண்ணலாம். இந்த புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால வெள்ளாட்டுகளுக்கு கொடுக்கறதுனால நல்ல ஒரு கறிக்கு வந்து நல்ல சாதாரணமா புல்லு மேய்ற ஆட்டை விட வேலி மசால் கொடுக்குற ஆடுங்க வந்து நல்ல கறி ஒரு 10 கிலோ 15 கிலோ கூடுதலாக கிடைக்குதுன்ட்டு நல்ல ஒரு பயிர் அது. அதனால வந்து வெறும் புல்லா பயிர் வைக்காத கூட வேலி மசாலும் அகத்தியை சேர்த்து பயிர் வச்சோம்னாக்கா நமக்கு அது மொத்த செலவுல ஒரு 3/2 பாகம் வந்து நம்ம தீவிர செலவு குறைச்சி நல்ல பாலில் வந்து ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். அதில் இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி வச்சா போதுமானது. இது முளைச்சி வர்றப்போ மொத்தம் பார்த்து கொஞ்சம் களை வெட்டணும். இது ரொம்ப ரொம்ப நுட்பமான பயிர், மென்மையான பயிரும் கூட. இது வளர்ந்து அறுக்கிற வரைக்கும் பார்த்து பயிர் வச்சுக்கணும். இது வந்து நாங்கள் வந்து எதுவுமே வந்து மருந்து எதுவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் வெறும் சாண எருவு தான் கொட்டிட்டு அது பயிர் வைக்கிறோம். நாங்கள் மற்றபடி இது 60 அடுத்த ஒரு முதல்ல அறுப்பு வரைக்கும் 90 நாளைக்கு ஒரு தடவை வரும். அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் 70 நாள் 90 நாள் நம்ம ரொட்டீனாக பயிர் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து முழுசாகவும் கொடுக்க முடியாதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து கொடுக்குறதுனா கரெக்டாக இருக்கும் நமக்கு. நான் குறைந்தபட்சம் ஒரு 11 வருஷ காலமாக நான் வந்து இந்த புல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நடுப்புறம் வந்து இந்த நடுப்புறம் வந்து எனக்கு அந்த உழவு பயிற்சி மையத்திலிருந்து ஒரு சில உதவி செய்யணுன்ற அதிகாரிகளால வந்து எனக்கு வந்து சில அணுகுமுறைகள் கிடைச்சதுனால நான் காட்டுப்பாக்கம் பயிற்சிக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ தகுந்த ஆலோசனை எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு கோத்ரி கோஃபோர் பயிரோட எங்களுக்கு இந்த மாதிரி வேலி மசால் கொஞ்சம் பயிர் வைங்க, அகத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆலோசனை பிரகாரம் தான் இங்கே வந்து நான் வேலி மசால்லாம் பயிர் வச்சுட்டு இருக்கேன். நான் வேலி மசால் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்ல தான் கொடுக்குறாங்க. அது வெளியெல்லாம் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. இது வந்து விலை கொஞ்சம் விலை அதிகமாக கிடைக்கிறதுனால ஒரு கிலோ கிட்டத்தட்ட 500 ரூபா கொடுக்குறாங்க. இது விலை இதனால அதிகமாக எங்கேயும் வெளியும் கிடைக்கிறது இல்லை. இது எங்களுக்கு அதிகமாக விவசாயம் பயிர் வைக்க சொல்றாங்க. நல்ல ஒரு புரதச்சத்து இருக்கிறதுனால வந்து மாட்டுக்கும் நல்ல பால் கொடுக்க திறனும் அதிகமா இருக்குது. அதனால இது ஒரு புல்ல வரைக்கும் பயிர் வைக்கிறது இல்லாத இந்த வேலி மசாலும் கொஞ்சம் அகத்தியும் கூடுதலா பயிர் வச்சு நம்ம மாட்டுக்கு கொடுத்தோம்னாக்கா மாடு நல்லா பால் கொடுக்கும், நல்ல திடகாத்திரமா இருக்கும். நான் 3 பசு மாடு வச்சிருக்கேன், 2 கம்யூனிட்டி இருக்கு, ஆடு வந்து 5 ஆடு வச்சுட்டு இருக்கேன். நான் எனக்கு வந்து டெய்லி வந்து 2 மாடு கறக்குது, 1 மாடு சனியா இருக்குது. 2 மாட்டால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 லிட்டர் பால் கிடைக்குது. நாங்கள் 20 லிட்டர் 1 லிட்டர் வந்து 25 ரூபான்னு எங்கள் வீட்டாண்டி நாங்கள் கொடுத்துட்றோம். இது வெளியே வியாபாரிகளை வாங்கினாக்கா நமக்கு கம்மியாக தான் காசு கிடைக்கிறதுனால நாங்கள் வீட்டாண்டி எடுத்தும்போது நேரடியாக விற்பனை பண்ணிடுறோம். இதனால விவசாயிகள் எல்லாரும் கோத்ரி கோஃபோர் புல்லு வேலி மசால் அகத்திக்கீரை இது எல்லாரும் அவங்க சொந்தமாக பயிர் வச்சு சொந்த மாட்டுகளுக்கு போட்டு பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.